உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசுவரிடம் தை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2026 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்னென்னு பார்த்தா, ஏற்கனவே 7.5 நாட் சனியில் இருக்கிறீங்க. ஊரில் இருக்கிற எல்லா ஜோசியரும் உங்களுக்கு குருபலன் வந்துடுச்சிங்கன்னா எங்கத்தான் வந்துடுச்சு அப்படின்ற மனக்கலக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தையே ஒரு ஷேக் பண்ணுற மாதிரி இருக்குது. கடன் வாங்கி தான் தொழில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனாலும் கவலை இல்லை. இந்த மாதம் பிறந்த உடனே மொத்தம் 5 தொகை வருது. நோட் பண்ணுங்க. 14 ஜனவரி 2025 5 நாளுக்குள்ள 5 தொகை வருது. முதல் தொகை 8, அடுத்த தொகை 5, அதுக்கு அடுத்த தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1 சொல்லி அடிக்கணும். பல பிறவையில் இந்த கலையை கற்று வந்திருக்கணும். அதில் தான் ஒரு தெளிவு வருது. ஆஹா, ஏதோ நமக்கு மேலே சக்தி வேலை செய்து அந்த சக்தியை நம்ம தான் இவ்வளோ நேரம் முட்டாள்தனமாக மடத்தனமாக அறிவிலித்தனமாக விட்டுட்டோம் அப்படின்னு எடுத்து பாருங்க. இப்போவும் சில பேருக்கு வரலனாக்கா அவங்களுக்கு ஜாதகத்தில் யோக தசை இல்லை, அவயோக தசை நடக்குதுன்னு நினச்சிக்கிங்க, தரித்திர தசை நடக்குதுன்னு நினச்சிக்கிங்க. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அதுதானே உண்மை. சட்டி உங்கள் ஜாதகம், அகப்பை தான் ராசி பலன். ரைட். சட்டியில் இல்லை என்றால் அகப்பையில் எப்படிங்க குழந்தை வரும்? சட்டின்றது என்ன? கர்ப்பப்பை நல்லா இருக்கணும். கர்ப்பப்பை நல்லா இருக்கிற இடத்துல தான் போய் நல்ல ஆணுடைய விந்து தங்கி குழந்தையா வரும். அப்போ உங்கள் அடிப்படை ஜாதகம் சரியில்லை. அது பாருங்க, போய் வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க. இருக்கிற உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிங்க. கற்பனையில் தெரிஞ்சுட்டா நடக்காது. ரைட். பிறகு அங்கிருந்து வாங்க. தொழில் லாபகரமாக நடக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள், ஆனால் லாபகரமாக நடக்கவில்லை, நட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. மனைவி அவங்களால அவங்க உடல்நலத்துக்காக செலவினங்கள் வட்டி கட்டியே மாற முடிய மாட்டேங்குது. தொழிலுக்காக வாங்கின கடன். பிறகு முத்தான 6 பலன் கேட்கணும் இல்லை, கேளுங்க. சொல்கிறதுக்கே நான் தயாராக இருக்கிறேன். கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 வரை உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கேட்ட இடத்துல பணம் கிடைச்சது. இப்போது நீங்கள் தர வேண்டியவனே உங்கள் கழுத்துக்கு நெரிக்கிறான். கொடு. பிள்ளைகள் கல்வி செலவுக்கு பணம் இல்லை, வீட்டுக்கு மளிகை சாமான் என்ற உணவு, அரிசி, பருப்பு, மிளகா வாங்க பணம் இல்லை, காய்கறி வாங்க பணம் இல்லை. இப்படி இருக்கிறீங்க சாமி. நகையெல்லாம் போயிடுச்சு. முத்தூட் ஃபைனான்ஸில் வைங்க, பேங்க்கில் கொண்டு போய் வைங்க. இப்போ தான் பேங்க்கில் எல்லாம் 1 வருஷம் மூட்டுறன்ற. அதனால் சேட் ஜி அவர் ஆவோ ஜி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் ஜி அப்படின்றாரு. ஒரு 3 லட்ச ரூபா நகையை வைங்க, 30,000 ரூபாய் நகையை வைங்க, போங்க. பிறகு அங்கிருந்து வாங்க. 15 ஜனவரி 2025 முதல் 13 பிப்ரவரி 2026 பின்மண்டை வலிக்குது. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக்கில் மட்டும் போகக்கூடாது, நடக்கும்போது ஹெல்மெட் போட்டு போகணும். உட்காந்துட்டே இருந்தாலும் டமால்னு உழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மெயினாக ஸ்பைனல் கார்டு அடிப்படும். எச்சரிக்கை. ஐஸ் வாட்டர் தூக்கி தலையில் ஊற்றினா கூட அந்த தலைவலி அடங்காது. அப்படி ஒரு தலைவலி, கடங்கார தலைவலி, சகோதர தலைவலி, தொழில் தலைவலி, மொத்தத்தில் தலை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற அளவுக்கு தலைவலி. பிறகு அங்கிருந்து வாங்க. 17 ஜனவரி 2026 முதல் 3 பிப்ரவரி 2026 வரலும் குருட்டு அதிர்ஷ்டத்தில் 5 என்ற தொகை வருது. என்ன அதிர்ஷ்டம்? குருட்டு அதிர்ஷ்டத்தில் 5 என்ற தொகை வருகிறது. பிறகு 3 பிப்ரவரி 2026 இருந்து 13 பிப்ரவரி 2026 செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் சிறைக்கு செல்றதுக்கு சில பேருக்கு அந்த அடிப்படையில் ஜாதகத்தில் சிறைவாசம் போகணுன்ற கிரகம் இப்போ ஒன்று இருக்குது. அது இருந்தால் எச்சரிக்கையாக ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுத்து வச்சுக்கிங்க. 3 பிப்ரவரி 2026 13 பிப்ரவரி 2026 என்று கூறி, பிறகு 4 டிசம்பர் 2025 இருந்து கிட்டத்தட்ட 9 பிப்ரவரி 2026 வீடு போயிடுமா ஆக்ஷனுக்கு. காரை ஃபைனான்ஸ் காரை சீஸ் பண்ணிடுவானா? ஆமாம். தங்க நகை அவ்வளோதான், வட்டி கட்டல நகை முழுகிடும் அப்படின்ற பயத்திலேயே இருந்தீங்க. 9 பிப்ரவரி 2026 வரல யாராவது காப்பாற்றிருந்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதிக்கு மேலே காசு வருது சாமி, மூட்டுறதுக்கு வந்துடும், மூட்டிடுங்க என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசிக்கான பலாபலனை கொடுத்தேன். பிறகு இதுதான் முத்தான 6 பலன்கள் நிறைவடைந்தது. இப்பொழுது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் அனுபவித்து கொண்டே இருங்கள். யாருக்குமே ஷேர் செய்யணுன்ற நல்ல எண்ணம் இல்லாமல் வாழுங்கள். பார்ப்போமே உங்களுக்கு எவ்வளவு தர்மகுணம் இருக்கிறது. தர்மகுணம் இருந்தால் தானே ஜாதகமே வேலை செய்யும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும்
சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.